காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் தீர்மானம் தோல்வியடைந்து விட்டதாக மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவின் மகாலட்சுமி செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் இவரின் செயல்பாடுகள் சரியாக இல்லை என அதிமுக, பாஜக சுயேட்சை மாமன்ற உறுப்பினர்கள் அவ்வப்போது வெளிநடப்பு செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இவர்களுடன் 22 திமுக உறுப்பினர்களும் இணைந்து கடந்த சில வாரங்களாகவே மேயருக்கு எதிராக செயல்பட்டு வந்தனர். மேலும் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் அளித்தனர். இந்நிலையில் இன்று மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து வாக்கெடுப்பு விவாதம் நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்திருந்தார். ஆனால் இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் எந்த மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன், மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பிற்கு எந்த ஒரு மாமன்ற உறுப்பினரும் வராததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவித்தார். நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக 33 பேர் மனு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அறிவிப்பு 9ஆம் தேதி அளிக்கப்பட்டு 29/7/2024 அன்று இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு நாங்கள் வாக்குச்சீட்டு முதல் எல்லாத்துலேயும் தயார் நிலையில் இருந்தோம். எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால், கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை.